சிட்டில வந்தா ஏன்டா அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து ஜான்சன் பேபி சோப்பு தான் இப்போ குழந்தை பிறக்கும். ஏய் பாறா, இப்போ குழந்தை பிறக்கறப்ப குழந்தை பிறகு ஜான்சன் போட்டு பாரு. அப்புறம் எடுத்து பாரு. நான் வந்தேன், என் ஃப்ரெண்டு வீட்டு வண்டி சாவி இருக்காங்க. இல்லை பார்த்தீங்களா, நேரங்காலம் ஆயும் தெரியாமல் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. பெரிய மாஸ்டர் விஜய்னு நினைப்பு ஆளுகள் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அப்புறம் வந்து இவங்க பார்க்குறேன். இப்போ எனக்கு ஒரு பெரிய வேலை ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன வேலை தான். அதை போய் முடிச்சுட்டு இன்னைக்கு அந்த நாளை நம்ம தொடங்குவோம். இத்தனை நாளாக நான் ஒரு மண்டனாக இருந்தேங்க. எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி தான் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என் சித்தப்பா வீட்டில் பார்த்தேன். நோக்கியா ஃப்ளிப் மாடல் மொபைல். எந்த வருஷத்தில் வந்ததெல்லாம் தெரியாது, பட் நோக்கியா E90. இதில் இங்கே நம்பர்ஸ். பட் சர்ப்ரைஸான விஷயம் என்னென்னா, கீபேட். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க இந்த மொபைலை. எப்படி நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. சூப்பர் பா. அந்த காலத்துல இந்த ஃப்ளிப் மாடல்லாம் வந்துடுச்சு. இதை பார்த்தா இப்போ இந்த சாம்சங்லாம் காப்பி அடிச்சிருக்கானுங்க போல. டுடே இஸ் அ ஃப்ரைடே. ஸோ புது காஸ்டியூம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அவுட்ஃபிட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க. லுக் அட் தேர். சிஹி வேட்டை வகையரன் பரம்பரை. ஆக்சுவலி இப்போ தான் ஃபோன் நின்று இருக்குது. ஸோ உங்களுக்கு வாய்ஸ்க்கு ஒரு லுங்கி ஒரு சட்டை இருந்தால் போதும், பர்ஃபெக்ட். அவ்வளோதான். பெரிய கோட்டு சூட்டெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. எப்படி இப்படி லுங்கியை தூக்கி கட்டும் போது ஒரு ரூம் வரங்க ஒன்றும் இல்லைங்க, காத்தோட்டமாக இருக்கும். This is customized to the cycle. You can turn your handle like anywhere, down, up. இது எப்படி தான் எனக்கு ஓட்டுறானுங்கன்னு தெரியல. இந்த சலா வா 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 வா. ஏய் நில்றா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ வெல்கம் பேக். நாங்கள் புதுசா தாரி திரும்ப பார்ட் 2 பண்ணலான்னு திண்ணை கதைகள்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த டாபிக் பேர் என்னடா? சிட்டி லைஃப், வில்லேஜ் லைஃப் இஸ் a city life. So village life versus city life. This is the topic today's. So let's go. பிசினஸ் யாரா படிப்பா? சரி சொல்லுங்க நடுவர், சிட்டி லைஃப் பெஸ்டா இல்ல வில்லேஜ் லைஃப் பெஸ்டா? வில்லேஜா? சிட்டிக்கு போயிருக்கியா நீ? சிட்டிக்கு போயிருக்கியா? அப்படின்னா சிட்டிடா ரெக்கார்ட்ல தான் இருக்கு. ஏய் சிட்டினா என்ன தெரியாதா? 5வது படிக்கிறடா. ஏண்டா உங்க ஸ்கூல் புக்ல இருக்கியாடா பொல்யூஷன்? எங்க படிக்கிறேன்? அந்த ஸ்கூல்ல படிக்கிறேன்னு கேளு. அதான் அந்த ஸ்கூல்ல அப்படிதான். நோ நோ, அது வந்து இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. படிக்கிறது சொல்லு. ஆனந்த் பாய் வாங்க. ஏய் நான் என்ன நாங்க 10th பிரின்சிபல் பாப்போம். இப்போ இது பண்ணுவோம். இல்ல போட்டு விட்டானா சேனல் போட்டது காப்பி என்ன பண்ணுவோம்? ஃபைன் கட்டுங்கப்பா. என்ன தகாத வார்த்தை பேசி வாலி பண்ணிஸ்ல போட்டுக்கு இதுக்கு ஆல்ரெடி கடை பண்ணி விட்டே ஆரம்பிச்சு. என்னதான் நீ 1000 தான் வில்லேஜ்ல பிறந்தாலும் சிட்டிக்கு தான் நீ வேலை தேடி வருவ. நான் கேட்டது என்னன்னா, நாங்க ரெண்டு யாரு பேரும் சிட்டி லைஃப பத்தி பேச அங்கதான் பேச போறோம். அங்கதான் இவங்க 2 பேருமா? அங்கதான். அப்போ நம்ம 2 பேரும் வில்லேஜ் வில்லேஜ தூக்கி நிறுத்த போறோம். பாத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். தூக்கி நிறுத்துங்க. ம். சரி, எதுல இருந்து ஆரம்பிக்கிற? வில்லேஜ்ல நில்லறத தூக்கி நிறுத்து. நீங்க அதை சொல்லி இப்ப அப்படியா? ஐயோ சரி, ரைட். நீங்க சிட்டில போய் எத்தனை பில்லரை எழுப்பிட்டு வந்தீங்க நீங்க பேசுறீங்க? பில்லரை உருவாக்குறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். என்ன ஹெல்ப் பண்ணீங்க? டிகிரி முடிச்சது சிட்டில தான். போய் அங்க தின்னுட்டு வயிறு ரப்பிட்டு வந்தோட சரி, அவன் தெய்வம் போனா ஆக்சிடென்ட் ஆயிட்டு கீழே புல்லட் காரன் தட்டிட்டு போயிட்டான். அவன் தட்டிட்டு இங்க இப்படி தட்டிட்டு போக சொல்லு,
மாலை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல ஆக்சிடென்ட் அங்கேயும் மாலை ஆக்கலாம் யாரும் வந்து இடிக்கல நானா போய் விந்தண்டா இவனுக்கு அப்படியா புல்லட்காரன் தாட்டினா எனக்கும் தான் இதாச்சு தம்பி நான் சிட்டில கேட்க முடியாது வெறும் எண்ணெய் குடிச்சிட்டு போய் சக்கரை போட்டு அத்தியாவசியம் நிறைய இருக்கு சிட்டி லைஃப்ல. இங்க இன்னும் அத்தியாவசியம் என்ன இருக்கு நீ என்ன இருக்கு உனக்கு? இல்ல 3 வேளை திங்கலையான்னு கேக்குறேன். ஏதாவது வேணும்னா எங்க கடையில சிட்டிக்கு தானே வந்து வாங்குற. எங்க சிட்டி இது சிட்டியா? சரி நீ சென்னைக்கு போனா ரசம் சோறு கொடுங்க அது கொடுங்க எதுக்கு ஃப்ரைட் ரைஸ் பர்கர் கேஎஃப்சி இருப்பாங்க. நான் கேக்கலையே. நீ கேட்டு தின்று நான் பாத்துர்க்கேன். நான் கேக்கலையே. நைட் ஃபுல்லா போட்டு நான் பாத்துர்க்கேன். ஏய் அதே கேஎஃப்சி இங்கே கிடையாதுன்ற டேஸ்ட் கிடைக்குமா? நீயே வாங்க இங்க கறிங்க நல்லா போட மாட்டோம் அந்த கடையில போய் வாங்குறா நீ தான் சொல்லு. சரி சரி ஓகே. சிட்டிக்கு போய் இளநீ குடிக்கிறியே எவ்வளவு கொடுத்து குடிக்கிற? 35 ரூபாய். 35 ரூபாய் கொடுத்து ஒரு 10 இளநீ குடிச்சிருவியா? ஒரு 2 இளநீ குடிப்பேன். 2 இளநீ குடிப்ப. அதுக்கப்புறம் காசு இல்ல. இங்க வந்தனா வந்து இளநீ கழுவ மாட்டேன் நான். குடிக்க மாட்டாங்க அதுக்கு. இங்க வந்தனே இத விட்டு இங்க வந்து குடிக்கிறியே அதுல பேசுறியே நீ சிட்டில போய் 5 வருஷம் இருந்துட்டு நான் வந்தேன். நொங்கு திங்கறல்ல. நொங்கு எவ்வளவுடா? எதுக்கு சிட்டில போய் இருந்து 5 வருஷம் அது சொல்லு. வில்லேஜ் பத்தி இல்ல பேசு. எதுக்கு சிட்டில 5 வருஷம் இருந்தா அது சொல்லு. இப்ப நான் எங்கடா இருக்கேன் இப்போ? எதுக்கு 5 வருஷம் போன? கோயம்புத்தூர்ல எதுக்கு ஆட்ட போன? சென்னையில காடி இருந்த. கோயம்புத்தூர்ல எதுக்கு ஆடி இருந்த? வீடு கட்டறன்னு எதுக்கு டைம் எடுத்துறீங்க? இங்க என்ன இங்க பண்ணிருக்கலாம்ல கிராமத்துல. பா நான் இப்ப எங்கப்பா இருக்கேன்? எதுக்குடா போன? சரி இப்ப நீங்க போனீங்களே சாய்ச்சி வந்துட்டீங்களா? இல்லையே சாதாரண இதுக்கு அப்புறமா ஆமா சாய்ச்சி நின்னுட்டு வரதான் வாழ்ந்துட்டு இருக்குது அங்க. நீ சென்னையில எவ்வளவு சம்பாரிச்சா சொல்லு. சென்னையில எவ்வளவு சம்பாரிச்சா? சென்னையில வந்து சம்பாரிச்சேன். அந்த வண்டி லிவிங் காஸ்ட் எவ்வளவு சென்னையில? இங்க லிவிங் காஸ்ட் இங்க நான் ஒரு தண்ணி ஊத்தி சாப்பிட்டு கூட உயிர் வாங்கிட்டு போயிடுவேன். அங்க நான் இப்படி வண்டி எடுத்துட்டு போய் நிறுத்தினாலே 500 ரூபாய் கேக்குறான். எது கேட்க மாட்டான். ஒரு நாளைக்கு சராசரி 500 ரூபாய் செலவு பண்றேன். நான் 250 ரூபாய் வச்சு கோயம்புத்தூர்ல ஒரு நாள் சூப்பரா வாழ்ந்துட்டு 150 ரூபாய் நான் சாப்பிட்டுருக்கேன் கோயம்புத்தூர்ல. இங்க நீ 50 ரூபாய் கூட தேவலன்றேன். இப்படி போனா நீ உன் வயிற்று ரப்பிட்டு வந்துடலாம் எப்படியா ஒண்ணு. சரிடா வயிற்று ரப்பி என்னடா பண்ணுது? பின்னாடி இது ஃபியூச்சர் வளர்க்கறது இல்லையா? இப்ப நீ போய் சென்னையில ஒரு 30 வருஷம் வாழ்ந்துட்டு பின்னாடி சரி பாக்குறேன். நீ இப்ப கிராமத்துல இருந்தா லைஃப் நல்லா லீட் பண்ணலாம்னு சொல்றியா? அப்போ சரி நீ சொல்லி சரி கடைசி வரைக்கும் லீட் பண்ணல நல்லா. யார் சாண்டி சொல்றேன் சரி பண்ணலையா? இந்த வில்லேஜ்ல 100க்கு 80 பேர் இங்கே இருந்து பொழைச்சவனும் 80 பேர் காட்டு போகும். காமிக்கிறவா நீ பேசுற பெங்களூர்ல தானே இருக்க நீ. பெங்களூர்ல பேசுற இங்க படிக்க முடியாது. எங்க இருக்கு? நர்சிங் காலேஜ் இருக்கு சேலத்துல இருக்குது. அதெல்லாம் காலேஜா போடா. அப்புறம் எதுக்கு சிட்டிக்கு போற? அதெல்லாம் சிட்டி தேவை உனக்கு. நல்ல எஜுகேஷன் சொல்லணும்னா சிட்டிக்கு போய் தான் ஆகணும். நான் சரி இப்ப நீ எதுக்கு வெகேஷன்னா ஊருக்கு வர? எதுக்கு வரணும்? எங்க அப்பா அம்மா வீடு எங்க அப்பா அம்மா பார்க்க வரணும். எங்க அப்பா அம்மா நான் அங்க இருக்க போறேன். நானு நீங்க தான் உங்க டெக்னாலஜி வச்சு வீடியோ கால்ல பார்க்கலாம்ல. அப்பா அம்மா எவ்வளவு வீடியோ கால்ல பாத்துறேன். வீடியோ கால்ல பாத்துறேன். பார்க்க முடியாது. ஆன்லைன்ல மேரேஜ் பண்ணிப்பே நீ. பண்ணிக்கிறது ஆன்லைன்ல பண்றல. சரி இப்போ ஒன்னு பண்ணு. நீ போய் சிட்டில போயிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் கல்யாணம் பண்ணா. எது கல்யாணம் பண்ண முடியும்? 5 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம். அந்த நம்ம என்ன சொல்றோம்னா ஊர்ல கல்யாணம் பண்ணதானே சொந்தக்காரங்க எல்லாம் இங்க தான் இருக்காங்க. சீப் அண்ட் காஸ்ட் யா வேணா ரிலேஷன் யாரும் வர மாட்டாங்க. அதனால தான் உள்ளூர்ல கல்யாணம் பண்றது. சிட்டில வாழ்ற பையன்பா உனக்கு காஸ்ட் பத்தி கவலை கிடையாது. சிட்டில வாழ்றதுன்னு சொல்லல. சிட்டி எதுக்கு? சிட்டி எங்களுக்கு எதுக்கு நம்ம தேவைப்படுது? எங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவைப்படுது, வேலை செய்யறதுக்கு தேவைப்படுது, அவ்வளவுதான். மத்தபடி எதுனாலும் லிவிங் எதா இருந்தாலும் கிராமம் தான் பெஸ்ட். ஆனா எங்களுக்கு சிட்டில போனாதான் ஏதாவது அத்தியாவசியமே கிடைக்கும். எது பெஸ்ட்? எனக்கு வில்லேஜ் பெஸ்ட். ஆனா சிட்டிக்கு போனா பெஸ்ட். கிராமத்துல பசங்க இருக்குள்ள பெஸ்ட்டா. வில்லேஜ்ல யாரும் பழக தெரியலையா? எவ்வளவுக்கு பழக்கிறாங்க? சரி யார் பழக்கிறவங்க காட்டு. நான் ஒன்னு சொல்லிட்டா இருக்கிற இடத்தை பொறுத்து தான் உன்னோட அஃபோர்டபிளான காஸ்ட் உருவாகும். ஆச்சா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் இங்க வாழ்றேன்னா எனக்கு இந்த 10,000 ரூபாய் சம்பளம்ன்றது வந்து பெருசுதான். ஓகேவா? அந்த 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு என்ன ரன் பண்ண முடியும்? சரிதான்டா? ஆச்சா இல்லையா? நீ ஒரு 20 சிட்டி பேர் சொல்லு. நான் 20 கிராமம் பேர் சொல்றேன். 20 சிட்டி பேரா? இங்க பாரு தாம்பரம், அப்புறம் கிண்டி,
தாம்பரம், கிண்டி, கோடம்பாக்கம் சிட்டியா? அப்ப சென்னை சரி அது என்னது? சென்னை வந்து தலைநகரம். எது அது தலைநகரம்? வந்து எல்லாரும் இணைச்சது. இணைச்சேர்ந்தது இணைச்சேர்க்கை உருவாக்குன்றது. வில்லேஜ்லயே படிச்சேன். வில்லேஜ் சிட்டிக்கு மீனிங் சொல்லு ஃபர்ஸ்ட். அந்த எதுக்கு வெளிய போறாங்க? சிட்டினா என்னன்னு சொல்லு. சிட்டினா எல்லாமே கிடையாது. டவுனா? பைத்தியக்காரடி. அந்த ஆன்சர் கொடுத்ததுல உனக்கு இந்த City னா- டெஃபினிஷன் என்னன்னே தெரியாது. இல்ல அப்படிலாம் நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னது டவுன்னு. சரி அப்படி நான் சொல்லு. சிட்டினா நீ சொல்லு. நீ சொல்லு. நீ உனக்கு தெரியும் சரி, நீ சொல்லு. சரி, நீயே சொல்றா. சரி. சிட்டினா மெயினா காலேஜ் நிறைய இருக்கணும்டா. அந்த எல்லாமே அங்க வந்து படிக்கணும். அத்தியாவசியம் தான் வந்து டவுன்லயே நல்லா இருக்கு. கேளு. சிட்டினா என்னன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது மீன் பண்ணும்னா டிரான்ஸ்போர்ட். மினிமம் 4 டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். சரி மேக்ஸிமம் 4 டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் மினிமம் 3 டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். இப்ப பிரைவேட் படிச்ச இடத்துல ட்ரெயின் போகுமா? போவாது. ஃளைட் போகுமா? போவாது. என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க? லாரி தான் இருக்கு, பஸ் தான் சரி, இருக்கு. இப்ப நான் மலையில எவன்டா ட்ரெயின் ஓட முடியும்? அதான் தெரியுது இல்ல. மலையில எவன் ட்ரெயின் ஓட முடியும்? நான் சொல்றேன் சொல்றேன். அது. அதுதானே உனக்கு புரிய சரி, வைக்கிறேன். ஊட்டி சிட்டியா இல்ல நான் அதான் உனக்கு புரிய வைக்கிறேன். சரி, சொல்லு, நான் என்ன புரிய வைக்கிறேன்னு கேளு ஃபர்ஸ்ட். சொல்லு. கோயம்புத்தூர் எடுத்துக்க. 4 டிரான்ஸ்போர்ட் இருக்கா? 3 டிரான்ஸ்போர்ட் இருக்கா? என்ன இருக்கு? என்ன இருக்கு நீயே சொல்லு. ஃளைட் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. வேற வேற என்ன இருக்கு? வேற மெயின் டிரான்ஸ்போர்ட் என்ன? என்னது? பஸ் இருக்குல்ல? பஸ் தான் அங்கேயும் போயிட்டு இருக்குதே. அப்புறம் ஏய் நான் உனக்கு சொன்னது ஏழைக்கு டிரான்ஸ்போர்ட் போயிட்டு தானே இருக்கு. அப்புறம் டேய் அங்க வரணும் நினைக்கிறேன். நான் சொல்றது வந்து சிட்டின்னா அட்லீஸ்ட் மினிமம் 3 டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். மேக்ஸிமம் 4 டிரான்ஸ்போர்ட் இருக்கணும். சொல்லு, நீ சொல்லு. நீ சொல்லு ஃபர்ஸ்ட். அதான்டா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, அப்புறம் கடலூர். வேற என்னடா இருக்கு? சொல்லுங்கடா. சொல்லுடா. பாண்டிச்சேரி சரக்கு கம்மியா இருந்து பாண்டிச்சேரி. சரி ரைட் விடு. அப்புறம் என்னடா? கோயம்புத்தூர். ஏய் சொல்றா. வேற அப்புறம்டா வேற மதுரை. மதுரை வேற. ஏய் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே சிட்டி தான்டா. போதுமா? ஏய் எப்படி வரும்? திருவண்ணாமலை டவுன் போ. பைத்தியார மாதிரி பேசிட்டு இருக்காத. சிட்டிஸுக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி தற்கூரி பசங்களை வச்சுக்கிங்க நம்ம என்னத்த இந்த எடுத்து நம்ம என்ன நம்ம குடும்பம் போறோம்னு தெரியல. சரி விடுடா, டேய் டாபிக் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரோம். அது இல்ல நீங்க ஒத்துக்கீங்க. தான் சரி ஜெய் பேசு, வாக்குவாதம் பண்ணு, சமரசம் பண்ணு. என்னடா பேசணும்? சரி என்ன சொல்லணும் சொல்லுங்க. சரி சிட்டிஸ் ஏதாவதுனா சரிடா, நீ இங்கே ஃளைட் ஏறுறதுல சென்னைக்கு போய் ஃளைட் ஏறற நீ? எதுல பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்க கையில? சொல்லு. எதுக்கு இங்க பூச்சி கட்டி மறந்து போட்டு நாரி பட்டற மாதிரி? அதாவது லாஸ்ட் ஏர் பண்றது பறக்க மாதிரி பறக்கறதானே. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சிட்டி இருந்தா தான் உன்னால எங்க வில்லேஜ் நடத்த முடியும்டா. சிட்டி எல்லாம் வில்லேஜ் நடக்காதுடா. அவ்வளவுதான்டா. டேய் வில்லேஜ் சிட்டி இல்லடா ஃபர்ஸ்ட். வில்லேஜ் தான் சரி சிட்டி உருவாச்சு. சரி ஒரு இப்ப சிட்டி இல்லாம வில்லேஜ் இருக்குமா? இப்ப எப்படி இருக்கும்? இருக்குமே. ஆனா எது வச்சிருக்குன்னு சொல்லு. ஏன் இருக்காது? சரிடா இருக்குன்னு சொல்லு. சரிடா. என்னத்த நீ புரிய வச்சு என்ன பண்ண போற இப்ப நீ? ஏய் சிட்டி லைஃப் பெஸ்டா வில்லேஜ் லைஃப் பெஸ்டான்னு கேக்குற. நான் என்ன கேக்குறேன், உனக்கு எந்த லைஃப் பெஸ்ட்? நான் என்ன சொல்றேன்னா வில்லேஜ் லைஃப் தான் பெஸ்ட். சிட்டி இருந்தா மட்டும் தான் நம்மளால பெஸ்டா வாழ முடியும். அவ்வளவுதான். எப்படி பெஸ்ட் பாருங்க. அங்க என்ன பண்ணுவாங்க? கேக்குற கேள்வி உனக்கு புரியலடா. ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? மேல கட்டி ஓடுவானுங்க, மேல கட்டி வாயை கட்டுப்படுத்துவானுங்க, மேல கட்டி பண்ணுவாங்க. இங்க ஏஞ்சி போய் அவன் பொழுதுபோக்க செஞ்சா அவன் ஃபிட்டா இருப்பான். நீ ஃபிட்டா இருக்கே இப்ப. நான் பொழுதுபோக்க செய்யறதில்ல, நான் செய்யறதே இல்லையே. நான் என்ன சொல்றேன்? நான் செய்யறதே இல்லையே. பொழுதுபோக்குன்றா. அப்படியே ஆமா நீ ஃபிட்டா இருக்கா? செக்கப் எடுத்து வர எவ்வளவு டெய்லி சொல்லிட்டு இருக்கானோ. டெய்லி பொழுதுபோக்கு. டேய் பைத்தியக்காரா. விவசாயம் செய்யறவங்க அவங்கள சொன்னேன். கரெக்ட். இவனுக்கு புரியல இவனுக்கு. மெல்ல வில்லேஜ்ல தான் இருக்கிற. என்ன ஃபிட்டா இருந்துட்டேன்னா கேக்குறேன் நானு. அத சொல்லு. சர்ரா என்ன விட்டுரு. என்ன விட்டுரு. என் தாத்தா பாத்தியா? உங்க தாத்தா பாத்தியா? எப்படி ஏய், இப்ப நம்ம தாத்தா எடுத்தீங்க. அங்கெல்லாம் நீ சிட்டில இருக்கிற தாத்தா எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன், கல்ட்டு கம்மாட்டிங்க டெய்லி நடப்பாங்க. அங்க வந்து பாரு கிழவிங்க கூட ஜீன்ஸ் போட்டு சுத்திட்டு இருக்கோம். தெரியாம சுத்திட்டு கேள்வி ஜீன்ஸ் போடுறதுலாம் பெருசு இல்லடா. அவங்களுக்கு என்ன இருக்குது? ஜீன்ஸ் போட்டு போறதுல கேள்வி. வீட்டுல போயிட்டு உடனே பல்ஸ் ஆக்சிமீட்டர் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஆமாவா இல்லையா? நம்ம தாத்தா இப்ப போயிட்டு நம்ம அவ்வளவு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். 3 நாள் பட்டு சரியா தாத்தாக்கு அப்பா பசங்களுக்கு வந்துச்சு. ஃபோர்த் ஜெனரேஷன் வந்துச்சு. ஃபோர்த் ஜெனரேஷன் பாத்துட்டா தாத்தா. அதுவே பெரிய விஷயம். நீ எல்லாம் அரப்பல் அடிச்ச கூட நீ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனே பார்க்க மாட்டே. நீ பாப்பியா? நீ பாப்பியா? நீ பாப்பியா? எதுக்கு எங்களை பேசுற? நீ பாப்பியா? நம்பன்னு சொல்லு. நம்ம ஏய்
சொல்லு. இயரே கல்யாணம் பண்றா. நீ எந்த இயர் கல்யாணம் பண்ற? கல்யாணம் பண்ணிட்டு அப்ப நானும் இப்ப குழந்தை பத்தி என் ஜெனரேஷனை பாக்கலாம். அது பேச இல்ல. நீ ஆரோக்கியமா இருந்து நீ எல்லா ஜெனரேஷனையும் பாக்கணும். சரிடா, இப்ப நீ உன் மேரேஜ் பண்றதுக்கான வருஷம் எவ்வளவு இருக்கும்? இன்னும் 4 வருஷம் இருக்கும். 4 வருஷம். 20. 10 வருஷம். 10 வருஷம் 10 வருஷம் இல்ல. ஆமா 10 வருஷம் இல்ல. நீ மயோனஸ் நக்கிட்டு இருந்தா போயிடும் வந்து. சரி, நீ நெக்காத ஒரு மைனஸ் எல்லாம் இருக்கு, அது சொல்லு பாக்கும். மயோனைஸ் எப்படி சாப்பிடுவ நீ? மயோனைஸ் எப்படி சாப்பிடுவ சொல்லு. அவன் விடு. உனக்கு எதுவுமே தேவையில்ல, பைசா பெருசா தேவையில்ல, ஆசைப்படாம நீ இருந்தனா நீ வில்லேஜ்ல சொர்க்கம் மாதிரி வாழலாம். எப்படி இன்கம் எங்க இருந்து உனக்கு ஜெனரேட் ஆகும்? இன்கம் எங்க இருந்து ஜெனரேட் ஆகும்? அது உன் திறமை. அது உன் திறமை. ஒரு நாளைக்கு 100 ரூபா இருந்தாலே உன்னால லைஃப் லீட் பண்ண முடியும் வில்லேஜ்ல. அவ்வளவுதான். இந்த 100 ரூபா வச்சு லைஃப் மட்டும் தான் லீட் பண்ண முடியும். நாளைக்குள்ள குழந்தை வேண்டாம், அது பால் டப்பால யார் வாங்கி கொடுப்பா போறோம்? ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி சோப்ல யார் வாங்கி கொடுப்பா? வாங்கி குடிக்கல நீ. சிட்டில வந்தா ஏன்டா அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம அப்பா அம்மா எல்லாம் வந்து ஜான்சன் பேபி சோப் தான் இப்போ குழந்தை பிறக்கும். ஏய் பாறா, இப்போ குழந்தை பிறக்கறப்ப குழந்தை மாதிரி ஜான்சன் போட்டு பாரு. அப்புறம் வந்து பாரு. இதே பாரு பாத்து இதோட. நான் நீ தேக்கறப்ப நான் பாத்துறேன். தேக்கறே வீடியோ டெலிட் ஆகாதல. அவன் குழந்தை பிறக்கறப்ப அங்க கடையில போய் ஜான்சன் வாங்கிட்டு வந்து தேய்ச்சாலும் அப்புறம் இருந்து தேங்காய் நார் போட்டு தேய்ச்சி சாம்பல போட்டு தேங்காய் போட்டு தேய். என்ன கேட்டா வந்துட்டு வில்லேஜ் லைஃப் தான் ஆரம்பம். அது இல்லைன்னா சிட்டி இல்ல. அவ்வளவுதான். வில்லேஜ் பேஸ் பண்ணி தான் சிட்டி. அப்படிலாம் இல்ல. சிட்டி பேஸ் பண்ணிலாம் வில்லேஜ் கிடையாது. அவ்வளவுதான். நீங்களே சொல்லுங்க. சிட்டியா இல்ல வில்லேஜா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் கீழ ஒரு சிட்டி வில்லேஜ்னு போட்டு விட்டுரு. எதுக்கு இது வருதுன்னு பார்க்கலாம். அதிக லைக்ஸா? அப்பலாம் இத பண்ண முடியாது. இல்ல இன்ஸ்டாகிராம்ல இது இன்ஸ்டா யூடியூப்ல போறோம். இல்ல பாதி பேருமே வந்து அதுதான் ஒரு பாட்டு வருது. இப்போ நாங்க வில்லேஜ் லைஃப் வேஸ்ட் சொர்க்கமே யாரோ பாடுனாங்க, யாரோ பாடுனாங்க. நம்மூரை போல வருமா அப்படின்னு வரும்போது எல்லாம் மக்கள் ஏன் நீ போய் சொல்ல நம்ம சென்னை போல வருமா? நாளைக்கு கலாட்ட சேனல் ஆனது பாத்ரூம்ல பாடுற மாதிரி. எனக்கு தெரியாது. வில்லேஜ் லைஃபும் முக்கியம், சிட்டி லைஃபும் முக்கியம். வில்லேஜ் லைஃப்ல இருந்தா அன்றாட வாழ்க்கையை ஓட்டலாம். ஆனா ஆடம்பரத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா நல்லா கேளுங்க. நண்பர்களே, வில்லேஜ் இல்லனா சிட்டி கிடையாது. ஆனா அப்படி சொல்றவனே சிட்டில தான் 5 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தா அது அதோட கட் பண்ணிக்கோ. அவ்வளவுதான் முடிச்சு. வில்லேஜ் எல்லாம் இப்போ நக்கிட்டுக்குது. என்ன சொல்லு. சத்தம் சொல்றாரு. சத்தம் சொல்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ண ஏய் அட அவங்க போன கீழ போறதுக்கு அட ஏய் விடுறா.